ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சீரியஸ் கான்வர்சேஷன்ல நீங்க மார்க் பண்ணி பாத்தீங்களா? இல்ல வெயிட் a minute. மஞ்சரி கேப்டன் ஆனது வந்து இந்த பிக் பாஸ் வீடியோ பத்திக்கிட்டு எரியுதுங்க. வீட்டில் இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலே ஒரு கேப்டன் கூப்பிட்டு வச்சு பேசி அஸ் அ கேப்டனாக சால்வ் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே கேப்டன் தான் காரணமாகறாங்க. மஞ்சு அதுவும் காலையில் பார்த்தீங்கன்னா முத்து கூட நடந்த பிரச்சனைக்கு அந்த டாஸ்க் கொடுத்து கேப்டன் அதுக்கு முன்னாடியே பிள்ளையா சொல்லி போட்டு வச்சாங்க. அண்ட் இப்போ அருண் கூட மாங் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களையும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி வச்சது மஞ்சரி தான். இதெல்லாம் கேப்டன் பதவிக்கு நல்லதே இல்லை, பாவம். இதான் எங்களுக்கு தெரியல. காலையில் முத்துக்குமார் தான் மஞ்சரி இந்த பிக் பாஸ் ஷோக்கு வரத்து முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால எதுவும் பெருசாக பிரச்சனை பண்ணாமல் மன்னிச்சு விட்டாங்க. ஆனால் நம்ம அருண் அப்படியா? அவங்களை பற்றி தெரிஞ்சுமே அவங்க அருண் இருந்த காண்டில் சும்மா இன்னொரு தடவை என்னை பார்த்து மாங் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது, இப்படின்னு இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மஞ்சரி அப்போ நான் கேலின்னு சொல்லவா இல்லை பகடின்னு சொல்லவா அப்படின்ட்டு அதுக்கும் ரொம்ப ப்ரொவோக்கிங்காக ஒரு மாதிரி பண்ணாங்க. பத்தாவதுக்கு சௌந்தர்யா வேறு வீட்டில் யாருக்கு ப்ராப்ளம் எங்கே ப்ராப்ளம்னாலும் அங்கே அவங்களோட பங்கு இருந்தே இருக்கிறது 2 மணி நேரமே பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கேயும் வந்து சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து மார்க் பண்ணாத. கான்வர்சேஷனை டைலூட் பண்றீங்க. இன்னொரு தடவை என்ன மார்க்கிங்னு சொல்லாதீங்க. கேலின்னு சொல்லவா பகடி சொல்லவா? இல்ல மேம், பகடி வேணாம் மேம், பகடியும் வேணாம் தெகடியும் வேணாம். இது வரைக்கும் நடந்த சம்பவங்களை வச்சு என்னடா வீக்கோட முதல் நாள் இவ்வளோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் அதிர்ச்சியில் இருந்தோம். இது என்ன இதுக்கு மேலே இன்னும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத பவித்ரா கூட எந்திரிச்சு நான் சப்போர்ட்டுக்கு வேண்டான்னு ஒரு சவுண்ட் விட்டாங்க பாருங்க. இந்த பிக் பாஸ் சமஸ்தானமே ஆடி போச்சு ஆடி. பேச தெரியும் பேசாதீங்க. நான் சப்போர்ட்